ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நல்ல காரசாரமான ஒரு சைட் டிஷ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்திலேருந்து சாதம் வரைக்கும் எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். வழக்கமாக நம்ம செய்கிற கிரேவிடியில் நல்ல டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இது எப்படி செய்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பேன் சுடு பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு வேர்க்கடலை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா பொரிஞ்சு வரணும். ஓரளவு நல்லா வறுபட்டதும் இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் நல்லா பொடிசு துருவி சேர்த்துக்கோங்க. தேங்காய் கூட நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காயிலேருந்து நல்ல ஒரு தேங்காய் எண்ணெயோட வாசம் வரும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ லேசாக கலர் மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த சமயத்தில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இதில் 200 கிராம் அளவுக்கு முருங்கைக்காய், ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வறுத்துக்கோங்க. காய் ஓரளவு நல்லா வதங்கினதும் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவு தண்ணி விட்டு இந்த காய் ஓரளவு வேக வச்சு எடுத்துக்கணும். ரொம்ப வேகணும் தேவையில்லை, ஒரு 3/4 வாசி வெந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதே நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசா நறுக்கி சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் பச்சை வாசனை போய் நல்லா செவந்து வரணும். லேசாக இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வர ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட இப்போது தேவையான மசாலா சேர்க்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். கூடவே பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி எடுத்து நல்லா பொடிசா நறுக்கி சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலா எல்லாமே நல்லா வேகணும். இதுலேருந்து நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரணும். இதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே வறுத்த தேங்காய் வேர்க்கடலை எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இந்த மாதிரி பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். ஓரளவு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் இதை மூடி வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் சிம்லேயே அப்படியே விட்டுருங்க. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இதில் நம்ம முதல்ல பொரிச்சு எடுத்துகிட்டு வந்த முருங்கைக்காய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்துட்டு திரும்ப இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு அப்படியே விட்டுருங்க. காயில் நல்லா மசாலாலாம் உங்களுக்கு நல்லா செய்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை கூட சேர்த்துக்கலாம். நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்பாத்தி நான் கூட நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான கிரேவியாக இருக்கும். வழக்கமாக நம்ம செய்கிற குருமாவை விட நல்ல வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.